காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், எஜமா அடிக்காதீங்க எஜமா, அவன் நாம் பெத்த பிள்ளை எஜமா, நாம் பெத்த பிள்ளை. பாவி பயல, இங்க வந்து என்னடா செஞ்ச, என்ன செஞ்ச? பார்முனியா, உன் மகன் கிட்ட சொல்லி வை, இவனை தடம் பார்த்து நடக்க சொல்லு. வழி தவறுனா வாழ்றது கஷ்டம். சரிங்க ஐயம்மா, இனிமே இப்படி நடக்காது. இப்படி எல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். என்ன மாமா, என்ன நடந்தது? இது என்ன நடக்கணும்? சண்டாளம் என்னை சந்தி சிரிக்க வச்சுட்டான்ப்பா. ஏன்பா இப்படி பேசுறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? நான் என்ன தப்பு பண்ணி? தப்பு ஏன் மேலதான்டா. ஜாதி தொழில கத்து கொடுத்து ஆகிற வரைக்கும் என்ன இதே நிலையில வச்சுட்டு போனானே எங்க அப்பன். அதே மாதிரி ஒன்ன வளர்க்காம விட்டனே, அது ஏன் தப்பு தான். சரி விடுங்கப்பா, அடி வாங்கின நானே அழாம இருக்கேன், நீங்க அழணும். நகத்துல அழுக்கு ஒட்டாம வளர்த்த ஒன்ன என் கண்ண விரலையே நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சானே, அத பார்த்த போது என் நெஞ்சே துடிச்சு போச்சுடா, துடிச்சு போச்சு. மாமா விடுங்க, இவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்படியே நம்ம சொல் பேச்சு கேட்காம நடந்தா நாம இவனை உயிரோட பார்க்க முடியாது. பேசாம பட்டணத்துக்கு அனுப்பி வைங்க மாமா. ஆமா, அங்க மட்டும் போய் இவன் என்னத்தடா பண்ண போறான்? படிய விட்டு இறங்கினதும் காடு வந்தாச்சான்னு கேட்ட சீத மாதிரிடா என் மகன். அது சீத, அவ அப்படிதான் கேட்பா. இவன் உன் மகன், பட்டணத்துல படிச்சவன், எங்க போனாலும் பொழைச்சுக்குவான். எங்கப்பா பிழைக்க போறான்? அவனோ படிச்ச முட்டாள், நானும் அவனை படிக்க வச்ச முட்டாள். அலைகளுக்கு எப்படியோ அப்படியே நடக்கு. என்னடி திகைச்சு போய் உட்கார்ந்துட்ட? இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது வேடிக்கையா இல்ல? நெருப்புக்குள்ள வந்து ஒருத்தன் குளிர்காயிரம் பத்தியா? அவன் ஏண்டி உன்னை சுத்தி சுத்தி வரா? கை கட்டி வேலை செய்ய வேண்டியவன் கடுதாசி கொடுத்துட்டான் பத்தியா? அதுக்கு வழி பண்ணிடாத, உடனே முடிவு பண்ண. ஏண்டா பூண்ட கொட்டின? என்ன காரணமா? யாரு? பாட்டியா? உடம்பு சரியில்லையா? ஊருக்கு போகணுமா? சரி சரி, இந்த பணம் இந்த போயிட்டு வா. ராணி, எங்க போயிட்டு வர? சரிக்கு. அது எனக்கு தெரியும். எதுக்காக அங்க போனேன்? அண்ணா, கேட்ட கேள்விக்கு பதில். நம்ம கிட்ட கை கட்டி வேலை செய்யற கூலிக்கார வீட்டுல உனக்கு என்ன வேலை? நம்ம குடும்ப கௌரவத்துக்கு களங்க வந்துருமோன்னு பயந்தேன், அதை கண்டிக்க போயிருந்தேன். ஏன்? அது என்னால செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டியா? அண்ணா, நீங்க வச்ச காலடியில கால் வச்சு நடந்துவேன், நீங்க வச்ச சோத்த நான் தின்னு வளர்ந்துவேன். அப்படிப்பட்ட என்ன நீங்களே அதுக்காக நான் உன்னை எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்றியா? பசுமாடு முட்டா கண்ணுக்குட்டி எங்கன்னா போகும். சரி சரி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? இத பாருமா, வயசு பொண்ணு போகக்கூடாத இடத்துக்கு போறா, ஊர் பல மாதிரி தான் பேசும். அதை கேட்டுக்கிட்டு என்னால எப்படிமா சும்மா இருக்க முடியும்? அண்ணா, நான் உன் தங்கச்சி தானே, இடம் மாறினாலும் நிறம் மாறாதவன். எனக்கு தெரியாத என் தங்கச்சியை பத்தி இந்த திருவிழா முடிஞ்ச உடனே உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். உனக்கு சம்மதம் தானே? போனா
அப்பா, நல்ல தமிழ் பேசி 2-3 நாள் ஆச்சு. எதுக்கு எடுத்தாலும் பெப்ப பெப்பேன்னு பேசி வாயே ஒரு பக்கம் கோழி போச்சு. வந்தமா பேசினமா முடிச்சமான் இருக்கா. இந்த கிழவி ஒரே இழுக்கிறாளே. என்ன பண்ண சொல்ற? கிழவிய சங்க புடிச்சு ஒரே அமுக்க சொல்றியா? உமாவும் பாட்டியும் போட்ட நகைகளை பாத்தியா? இன்னும் நீ திருந்தவே இல்லடா. என்ன? எங்க அம்மாவும் பாட்டியும் இவ்வளவு நகை போட்டிருந்தா நான் எதுக்குடா ஜெயிலுக்கு வர்றேன்? எனக்கு என்னமோ கிடைக்கிறத சுருட்டிக்கிட்டு சட்டு புட்டு இங்க இருந்து போயிட வேண்டியதான். சிச்சி, அகப்பட்டதை அடிச்சுட்டு உடனே போயிடக்கூடாது. கிழவி பொன்முட்டையிடுற பார்த்து இருந்து எல்லாத்தையும் மொத்தமா தட்டிட்டு போடுவோம். ஆள் வராங்கடா. ஏன்டா பேப்பேன்னு உயிரை வாங்கி தொலைகிற? இவன் மீனாட்சி பாட்டி பேர காணாம போனவன் ஊமை. உண்மையாவே ஊமையா இல்ல ஊமை மாதிரி நடிக்கிறானா? என்ன பாட்டி ஒரு நல்லா இருக்குங்கிறியா? என்ன இவன் இந்த ஊருங்கிறான்? ஏடா வம்பா போச்சு. இனி இவன் வேற தொல்லை கொடுப்பான் போல இருக்கு. போறான் பேப. வாய முடிச்சு வாடா. ஏண்டா டேய், உன்னதாண்டா இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஏதாவது கோட்டையை பிடிக்கலாமான்னு திட்டம் போடுறியா இல்ல வேற யாருக்கிட்ட அடி வாங்கலாமான்னு யோசிக்கிறியா? ஏண்டா உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கடா? எழுந்துடுற. கேட்டே இல்லடா, எங்க போற? இப்படி மரத்தடி குளத்தடின்னு சுத்தாம படிச்சவனா லட்சணமா வீட்டுல இரண்டா. வீட்டுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கொஞ்சம் வெளியே வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். காட்டுக்குள்ள வாழ்ந்தவன் தான் நாட்டுக்கே வரைபடம் கொடுத்தான். நீ காலேஜ்ல படிச்சா மட்டும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியோ? எச்சலைக்கு வந்த வாழ்க்கை வேண்டாம் நமக்கு. அது கோபத்துல போய் ஒட்டிக்கிட்டா மட்டும் வேற பேர் வந்துடாது. எச்சலதான். அப்பா, நீங்க ஜான் வயசை தான் பாக்குறீங்க, நான் சமுதாயம் வயறதுக்கு பாக்குறேன். ஏய், உன்னை பத்தி ஊரு பெருமையா பேசினா எனக்கு சந்தோஷம் தாண்டா. ஆனா நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் எனக்கு கேவலமா தாண்டா. உண்மைகள் சில சமயம் கேவலமா தான் தெரியும். கை நனைஞ்சாதான் மீனை பிடிக்க முடியும். கவுச்சு அடிக்குதுன்னு பார்த்தா ருசியா சாப்பிட முடியாதுப்பா. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. நேரம் வரும்போது சொல்றேன், இப்ப சொன்னா உங்களால ஜீரணிக்க முடியாது. சரி சரி, நேர வீடு போய் சேர்ப்போம். என்ன சொல்றானே புரியல. காலேஜ்ல போய் படிச்சானே, ஒருவேளை இவன் சரியா படிக்கலையோ? எந்த குறையும் தெரியாம வளர்த்துட்ட என் தங்கச்சியே ஒரு நல்ல இடத்துல வாழ வைக்கணுங்கிறது தான் என் ஆசை. கேட்கணுமா? கூடவே நான் இருக்கேனே. உங்க மனசு போலவே ரொம்ப நல்ல இடம் அமைஞ்சிருக்கு. ஐயா குடும்பத்துக்கு வந்தவங்க அழுததா சரித்திரமே கிடையாதுங்க. அப்பாவும் பிள்ளையும் உருவத்துலதான் 2, மனசுல ஒண்ணுங்க. ஆமாங்க, அவ்வளவு பொருத்தம். கேட்கணுமா? கூடவே நான் இருக்கேனே. மாப்பிள்ளை வரலையா? அம்மாவுக்கு உடம்பு சௌகரியம் இல்ல, கூடவே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். தம்பியோட போட்டோ கொண்டு வந்திருக்கேன், நீங்க பாருங்களேன். படத்தை பார்த்தா பிள்ளைய பார்க்க வேண்டியதில்லை. படிச்சவன், நல்ல பழக்கம் உள்ளவன். கேட்கணுமா? கூடவே நான் இருக்கேனே. அப்போ சம்மதம் தானே? சம்மதம். வாங்க சாப்பிட போலாம். ராணி, மாப்பிள்ளை போட்டோ பாருமா. என்ன சந்தோஷம் தானே? போங்கண்ணா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி. அப்ப நாங்க போயிட்டு வரட்டுங்களா? என்ன அவசரம்? தங்கி இருந்து நடக்க இருக்கிற திருவிழாவை பார்த்துட்டு போலாமே. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, அம்மாவுக்கு உடம்பு சௌகரியம் இல்லாம இருக்கு, அதை பத்தி தான் யோசிக்கிறேன். என்னங்க சம்பந்தி ஏதோ சொல்றாரு, தங்கிட்டு தான் வாங்கல. அப்ப ஒண்ணு செய்யி, ஊருக்கு போய் விவரங்களை எடுத்து சொல்லி பையனை இங்க அனுப்பி வை. அப்படி ஏதாவதுன்னா உடனே எங்களுக்கு தந்தி அனுப்பி. சரிங்க. கேட்கணுமா? நான் தான் கூடவே இருக்கேன். ஏய் முனியா,
அடுத்த தெருவில் இருக்க நம்ம மச்சு விட்ட இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வை. ஆகட்டும் எஜமா.